வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன டிப்ஸு தான். மழை காலம் வெயில் காலம் வந்தாலே அதுக்கேற்ற மாதிரி சில பூச்சிகள் வண்டுகள் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். வீட்டை எப்பவும் சுத்தமாக வைக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம டெய்லி வீட்டை தூத்து பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற பூச்சி வண்டுகளையும் நம்ம தட்டி விட்டுட்டுனா நம்மளுக்கு உடலில் எந்தவித பாதிப்பும் வராமல் இருக்கும். மந்த்லி ஆரம்பித்ததுமே நம்ம கிராசரி ஷாப்பிங் பண்ணுவோம். அதில் மெயினாக நம்ம எண்ணெய் வாங்குவோம். எண்ணெய் ஒரே எண்ணெய் பயன்படுத்தாமல் சமையலுக்கு 3-4 எண்ணெய் பயன்படுத்தும். அந்த எண்ணெய் பாக்கெட்லாம் உடச்சி ஊற்றின பிறகு அப்படியே தூக்கி போடாமல் நம்ம தோசை சுடுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு தான் இருப்போம். அந்த கிண்ணத்தில் இந்த எண்ணெய் பாக்கெட்டெல்லாம் கவுத்தி வச்சா பாருங்கள், இந்த எண்ணெயை வச்சு ஒரு 5 தோசை சுட்டுறலாம். அந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு அதில் வடிஞ்சிரும். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வடிய வச்சுக்கலாம். கோதுமை மாவு பாக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் வாங்கி நமக்கு புடைக்க தெரியாது, க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி அரைக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வாங்குகிற கோதுமையை நல்ல தண்ணியில் போட்டு கழுவும் போது தூசி இருந்துச்சுன்னா மேலே மிதந்துடும். மண் அழுக்கு இருந்தாலும் நம்ம அதுக்கு பிறகு கோதுமை மட்டும் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு திரித்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக வேறு ஏதாவது சுண்டல் அந்த மாதிரிலாம் சேர்த்து அரைச்சிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தண்ணியில் கழுவிட்டு பயன்படுத்தினா எல்லா அழுக்குமே போயிடும். வாழைப்பூ கட் பண்ணுற போது முன்னக்குட்டி நம்ம கையில் கரைகள் படும். அப்படி கரை படாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ண போகிற கத்தியிலையும் நல்லா தேய்ச்சி வச்சிட்டுனா கரையாகாது. வாழைப்பூ கட் பண்ணி முடித்தோன்னே நமக்கு கை கத்திலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தோசை மாவு எப்படி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஆட்டிட்டு அந்த மாவு அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை அப்படியே கழுவி கீழே கொட்டாமல் இதை பல வழிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நான் எப்போவுமே தோசை மாவு கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியை சோப்பு சேர்க்குறது முன்னக்கூட்டியே நல்லா எல்லாத்தையும் கழுவி எடுத்து செடிகளுக்கு கொண்டு ஊற்றும் போது அது நல்லாவே ஒரு சத்து, கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் இருந்திருக்கும். அதனால் பூச்சி வண்டுகள் எதுவுமே வராமல் இந்த தோசை மாவு செடிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செடியும் நல்லா வளரும். நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன புதினா மல்லி அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டனா நம்மளுக்கு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதிய சாப்பாட்டோட வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சில நேரம் அந்த வாயில் வெங்காயத்தோட ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காண்டியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை நம்ம மதியம் சாப்பிட போகிறோன்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நம்ம சாப்பிட போகிற சின்ன வெங்காயத்தையும் எடுத்து அந்த தண்ணியிலே போட்டு வச்சுட்டு நம்ம மதியம் சாப்பாடோடு எடுத்து சாப்பிடும் போது வெங்காயத்தில் எந்த ஸ்மெல்லுமே வராது. இந்த சம்மருக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சியும் கூட, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. டெய்லி நம்ம உணவில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். குலோப் ஜாம்லாம் செஞ்சுட்டு மீதி சர்க்கரை பாகு அப்படியே இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஏதாவது ஜூஸ் கரைச்சி தான் குடிப்போம். நல்லா அதில் ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு ஏற்கனவே சீனி பாகு கரைச்சி தான் காய்ச்சி வச்சுருக்குறோம். அது கூட லெமனை மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டுனா போதும், சூப்பரான ஒரு சிம்பிளான சர்பத் ரெடி ஆயிரும், குடிச்சிக்கலாம். அந்த சர்க்கரை பாகு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பாகு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தண்ணி விட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்போ 1 டம்ளர் தண்ணியில் இதை நம்ம கரைச்சி விட்டு குடிச்சிக்கலாம். ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். சூப்பரான ஒரு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம திரும்பியும் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெசிபிக்கு. இட்லிக்கு நம்ம மாவு ஆட்டும் போது உளுந்து பொங்கவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இட்லிக்கு நம்ம ஆட்டும் போது உளுந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்ச உளுந்த நிறைய தண்ணி விட்டு ஆட்டாமல் நல்லா தெளித்து ஆட்டும் போது உளுந்து நல்லா பொங்கியே வரும். வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் கொஞ்ச நேரத்தில் ஊற வச்சு ஆட்டினாலே மாவு புளிக்காமல் இருக்கும். இப்போ இட்லி மாவு உளுந்து ஆட்டி அடுத்த அரிசியை நம்ம ஆட்டிக்கலாம். ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா சுடுதண்ணியை ஊற்றி 1 ஸ்பூன் ஓமத்தையும் போட்டு நல்லா குலுக்கி கழுவிட்டுனா எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும்.